நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள், புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். இருவருக்கும் வணக்கம். பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. என்னையா லண்டன்ல எங்க பணம்லாம் விளையாடுது போலயே? உங்க அப்பா வீட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு எங்க அப்பா வீட்டு இல்ல, தமிழ்நாட்டுல பல அப்பாருடைய பணம் அங்கதான் போயிருக்கு போலயே. அப்படியா? 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா? நீங்க என்ன உழைப்பு உழைக்கிறீங்க அப்படி? தம்பி, எனக்கு ஒரே ஒரு பதில், நீங்க என்ன உழைச்சிங்க? நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. எப்படி அப்படித்தான்? எப்படி 10,000 வச்சிருக்காரு பாக்கெட்ல, எப்படி லண்டன் வரைக்கும் போனாரு? வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. 10,000 ரூபாயை வச்சுட்டு லண்டனுக்கு 2 வாரத்துக்கு போயிட்டு வர முடியுமாங்கிற? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. இதை விளக்கம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே ஸ்டாலின் அப்பா எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்கணும். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். எவ்வளவு சிக்கனமா உலகத்தரம் வாய்ந்த உலக நாடுகளுக்கு டிராவல் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய கின்னஸ் ரெக்கார்டை புரிந்தார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றத நாம எல்லாருக்கும் பிரஸ் மீட் வச்சு விளக்கி சொல்லுவோம். அதே 10,000 மிச்சம் முடிச்சு எப்படி நம்ம லண்டன் போயிட்டு ஒரு 2 வாரம் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கறத ஸ்டாலின் அப்பா வந்தோன்னா அந்த சூட்சுமத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இங்க பாரு, நாங்க 10,000 ரூபாய் பாக்கெட்ல வச்சா என் அடுத்து பணம் வராதா? அது எங்க வந்துச்சு? கொள்ளையடிச்சிட்டோம். எப்படி கோர்த்து விடுது பாரு. பஸ் டிக்கெட்ல அப்படியே ரோட்ல நின்று யாராவது போனா லிஃப்ட் கட்டி ஏறி போறது இல்லையா? ஓ, அந்த ட்ரெயின்ல பண்ணதை அப்படியே கன்வியூ பண்றீங்க. ஃளைட்லயுமா? ஆமா. முதல் ரயில்ல போகும்போது திருட்டு ரயில்ல தான் போனேன். அந்த ரயில்ல திருட்டு ரயில்ல போனப்பா அதுல ஒரு டிடிஆர் போயிருப்பான்ல, அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை புடிச்சு கீழே இறக்கி விட்டுருந்தானா தமிழ்நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காது. மாமா கோவம் வந்துருச்சு. சொந்தமாவே விமானம் வாங்குற அளவுக்கு வசதி இருக்குடா அந்த குடும்பத்துக்கு. அந்த பணம் எங்க வந்துச்சு? அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? உழைச்சு சம்பாரிச்சிருக்காங்க. நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சு தானே நான் பெற்றிருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. உழைப்புன்னா என்ன? உடல் உழைப்பு தான் உழைப்பாடா? மூளைக்கு வேலை கொடுத்தாலே உழைப்பு தாண்டா, முட்டா பயலுகளா. தப்பா வச்சுட்டு நானு இங்க பாரு, ஓவரா நீ பேசுற சார். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ மறந்து பேசிக்கிட்டு. என்ன மறந்து பேசுறோம்? உங்க ஆட்சி கிடையாது. எங்க ஆட்சி மிரட்டுறது, உருட்டுறது. உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே, பண்றான் டார்ச்சர் பண்றான். இங்க பாரு, நான் என்னைக்கு நான் தான். நான் எங்க ஆட்சினா என்ன, எங்க அதோடைய என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க பொழுது. விஜய் அவர்கள் ஆட்சியை கெடுக்கிறதுக்கு எங்க ஆட்சி தான், எங்க ஆட்சி தான் நடக்கும், நாங்க தான்பான்னு சொன்னா ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க கலவாணி எல்லாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்றதுக்கா இது ஒரு பிளான் ஐயா? விஜய் ஆட்சி கவுக்கிறதுக்கு என்னென்ன சூழ்ச்சி? எந்த மாதிரி தில்லான வேலையை பார்த்திருக்கிற கில்லியானி. அவர் சிக்க மாட்டார் போலயே. எப்பா, அவர் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தும். இதை ஒண்ணு சொல்லிடுறது. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்க தடையே பண்ண மாட்டோம், நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம். கண்டிப்பா நீ ஒண்ணும் குலுங்காத கொணட்டாத. 5 ஆண்டு காலத்துக்கு நாங்க ஆட்சியை நடக்க விடுவோம், நடக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் இது வாய்ப்பு இருந்திருக்கும். இது பார்க்கட்டீங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு என்னத்தையா பேச மக்கள்கிட்ட என்னன்னு தெரியுமா? ஒன்னத்துக்கு ஆகாது. அதான் நீங்க ஒன்னத்துக்கு ஆகாதவங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கேட்கிற கேள்வியே அனர்த்தமா கேட்டீங்கன்னா நான் ஆனந்தமா சொல்ல முடியுமா? பதிலு அனர்த்தம் ஆனந்தம். அடடே, என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. எப்படி இந்த எதுகை மொழியெல்லாம் உங்களுக்கு தமிழ்ல கத்துக்கினீங்க? அதெல்லாம் எங்க தமிழ் வாத்தியார்ட்ட தான். யார் தமிழ் வாத்தியாரு? எங்களுடைய மாய்க்கு. இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. என்ன சிரிக்கிறீங்க? நாங்க தான் ஆக்சுவலா சிரிக்கிறதுக்கு. புறநானூறு பாருங்க, அதெல்லாம் அந்த குறுந்தொகை. என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா?
நக்க தெரியாது சும்மா பேசிவிட்டீங்க. அப்புறம் என்ன பாக்குறத பொறி உருண்ட மாதிரி இருப்பாப்ல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. அவர் பையன் மாத்திரம் அன்னைக்கு என்ன வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிக்க சொல்றாங்க அப்படின்னு ஆழ்வாரு. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அன்னைக்கு. அப்புறம் நாங்க நான் இந்த தேசத்தினுடைய அரசனாக ஆண்ட பரம்பரையில வந்தவன்டா. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமத்து போகாம இருக்குது. ராஜராஜ சோழனுடைய வித்து நாங்கள் எல்லாம். என்ன பேசுறீங்க? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. ஏன் இந்த வெக்கங்கட்ட பொழப்பு? எவன்டா? ஏன் இந்த வெக்கங்கட்ட பொழப்பு? நாங்க என்ன சொல்றோம்? அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. யார் இந்த வேலையை பண்றீங்களோ அவங்கள கேக்குறீங்க. ஐயா உங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சு? ஐயா எங்களால போராட முடியல, நாங்களே ஒத்துக்கிறோம். நாங்களே தெலுங்கு வழி வந்தவங்க தான். அப்பா எந்த வழியில வந்தாலும் நீங்க நாசமா போங்க. குண்டல கட்டி வந்து சாகராம என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். என் சாப்பிட இந்த பேனாய வைக்கிறதுக்கு தான் நாயா தெரிஞ்சுங்களா? அதுக்கு தான் தோத்ததுக்கு கொய்யாமையான்னு கத்திக்கிட்டு வர கிடக்குறீங்களா? அடப்பரதேசி பயல்களா! அதாவது ஜெயிச்சிருந்தா இந்த பேனாய கொண்டு நம்ம கடலுக்கு மத்தியில குத்தி வச்சிருக்கலாம். இப்ப எங்க வைக்கிறதுக்குன்னே தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் விதி, இதுதான் கடவுளோட செயல். அதான் விதிங்கிறது. கொள்ளையடிக்கும் போது பார்த்து கொள்ளையடிச்சிருக்கணும். எல்லா பவரும் வந்துகிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சா எப்படி தம்பி? கடவுள் இருக்காருலையா, நீங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனா கடவுள் இருக்கிறது உண்மைதானே தம்பி? இப்போ இந்த பேனாய வச்சுக்கிட்டு ரோடா அலையில வைக்கிறதுக்கு இடம் இல்லாம, சரி உங்க வீட்டு பாத்ரூம் மேல கொண்டு நட்டு வைங்க, பாரம்பரியவனாவது இருந்துட்டு பார்த்துட்டு போ. இப்போ திமுக எமர்ஜென்சி காலத்துல காங்கிரஸால இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கு. ஆனாலும் அதற்கு பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. நீங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு? இல்ல அந்த ரெண்டே இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டலாம் போதும் இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம. அதே மாதிரி இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்குது. திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி இப்ப எந்த கட்சிகள் கூட்டணி இல்லாம இருந்த கட்சிகள் அங்க போயிட்டாங்க, கூட்டணி இல்லாம இருக்கு. இந்த சூழ்நிலையில பாஜகவை நெருங்குகிறதா திமுக? ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. எதுக்கு ஞாபகப்படுத்துங்க, என்ஜாய் பண்ணலாம். நீங்க வேற ரொம்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.